Assalamu alaikum. Welcome back to our channel Tamil Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் போட்டுருக்க இந்த சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றதை இந்த நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு செகண்டாக இப்போ நான் டோனர் யூஸ் பண்ணுறேன். நான் ரோஸ் டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். அது என் ஃபேஸில் நான் 3 பம்ப் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதனால டேப் பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக. ஒரு 5 செகண்ட்க்கு அப்புறம் அரோமா மேஜிக்கோட இந்த மாய்ஸ்சரைசரை என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மேடாக செஞ்ச பிபி க்ரீம் தான் அப்ளை பண்ணுறேன். எப்பயும் போல் ஃபேஸில் ஃபுல்லாக டாட்டாக வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். இந்த பிபி க்ரீம் எப்படி செய்யுதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். மேலே ஐ பட்டன்லையும் வைக்கிறேன். இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சு இது நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு நான் இப்போ என் ஃபேஸில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு மேக்கப் போட்டாலுமே இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் போடும்போது நம்ம நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது நல்லா ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இது என் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எவ்ரிடே மேக்கப்பில் நம்ம ப்ரஷ்லாம் வச்சு பிளெண்ட் பண்ணணும் இல்லை, கையில் நீங்கள் நல்லாவே பிளெண்ட் பண்ணாலும் நல்லா பிளெண்ட் ஆயிரும். இப்போ என் கண்ணை சுற்றி உள்ள கருவளைக்கு நான் இன்னொரு அந்த பிபி க்ரீமை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹேண்ட்லேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம், நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஹேண்டில் கூட. பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போட்டிருக்க பிபி க்ரீமை செட் பண்ணுறதுக்கு நான் லூஸ் பவுடராக ஹிமாலயா பேபி பவுடர் எடுத்திருக்கேன். அது நல்லாவே ஒர்க் ஆகும் நம்மளோட மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு. நான் லைட்டாக பவுடர் ப்ரஷில் எடுத்து நான் என் கண்ணை சுற்றியும் கொஞ்சமாக என் ஃபேஸ்க்கும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எங்கெங்கே எனக்கு ஆயில் செக்ரேட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளோட சிம்பிள் மேக்கப்புமே ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷை வச்சு என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஐப்ரோ பென்சில் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ நம்ம லைட்டாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் ஐப்ரோவை லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஐப்ரோ ப்ரஷ் வச்சு நான் லைட்டாக அதை கோம் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஐப்ரோவை இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு அது நல்லா கோம் பண்ணிக்க போகிறேன். நான் ஐப்ரோ ப்ரஷ் வச்சு கோம் பண்ணிக்க போகிறேன். சிம்பிள் மேக்கப்பில் இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கூட வேணாம். நீங்கள் பென்சில் வச்சு லைட்டாக மட்டும் நீங்கள் இதுக்கு நீங்கள் ப்ரௌன் கலர் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் லைட்டாக அப்படியே நான் கோம் பண்ணிக்க போகிறேன்.
மாதிரி நான் 2 ஐப்ரோவும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காஜல் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து SQL காஜல் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கண்ணுக்குமே வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது நான் வந்து ஐலைனர் தான் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். பிகினர்ஸாக இருந்தால் இது வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஐலைனர் போட்டுடலாம். நம்ம விங் ஐலைனர் எது வேணால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஸ்கெட்ச் ஐலைனரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஐலைனர் போட தெரியாதவங்க. இப்போ என்னோட 2 கண்ணுக்குமே நான் ஐலைனர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து லிப் பாம் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து மெப்ளினோட லிப் பாம் தான் எடுத்திருக்கேன். இது லைட்டாக நமக்கு வந்து ஒரு பிங்க் டோன் கிடைக்கும். இது கேமராவில் சரியாக தெரிய மாட்டேது, பட் நல்லா ஒரு பிங்கிஷாக தான் இருக்கும் லிப். இது நான் அப்ளை பண்ணிட்டேன். லிப் பாம்க்கு முன்னாடி மஸ்காரா அப்ளை பண்ணணும், நான் மறந்துட்டேன். இப்போ ஃபைனலாக நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். நம்ம வந்து இந்த சிம்பிள் மேக்கப் லுக்கில் வந்து நீங்கள் வந்து காஜல் போடலினாலும் சரி, ஐலைனர் போடலினாலும் மஸ்காரா மட்டும் போட்டு போனீங்கன்னா நம்ம கண் சூப்பராக இருக்கும். நம்ம ஐ லுக் பார்க்குறக்கே செம்ம லுக்காக இருக்கும். நம்ம கண்டிப்பாக நீங்கள் மஸ்காராவுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் வந்து டாஸ்லரோடது யூஸ் பண்ணுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபைனல் லுக். ரொம்ப வந்து நேச்சுரலாக இருக்கும், நம்ம மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஸ்கூல் போகிற கேர்ள்ஸ், ஆஃபீஸ் போகிறவங்க இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.